சோத்திராண்டவர் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் தகப்பனே. வல்லவரே, நல்லவரே, அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரே, என்றும் எங்களை காப்பவரே, என்று எங்களை வழிநடத்துகிற தேவையும் கொடான கொடி சோத்திரம் சாமி. இந்த நாளை கொடுத்திருப்பா உமக்கு சோத்திரம் அப்பா. உம்முடைய அன்பு பெருசு, உம்முடைய கிருபை பெருசு, உம்முடைய இரக்கம் பெருசு, உம்முடைய சமாதானம் பெருசு. எங்களை நீங்கள் மறவாமல் எங்களை நினைத்தீரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து கொண்டிருக்கிறதுக்காக கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. ஒரு தாயை போல எங்களை நீங்கள் தேற்றி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஒரு தந்தையை போல எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க சாமி. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை தகப்பனே அப்பா. உம்முடைய இறக்கத்துக்கு அளவே இல்லை. நாங்கள் அநேக தடவை இந்த உலக ஆசையில், இந்த உலக மயக்கத்தில் நாங்கள் மீறுதலால் விழுந்து போய்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய இச்சைகளும் இந்த உலகத்துக்குரிய ஆசைகளை நோக்கி நாங்கள் ஓடி விடுகிறோம் சாமி. ஆனாலும் உம்முடைய அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்குது தகப்பனே. எங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, அந்த இறக்கத்துக்கு நீங்கள் நேசித்துக்காக கொடான குறி சோதம் தகப்பனே அப்பா. நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்திக்கிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உமக்கு கோடி கோடி நன்றி தகப்பனே. உமக்கு அனுதினமும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சாமி அப்பா. நீதியின் வழியில் நடங்கள், நீங்கள் நீதிமானாக இருங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இடுக்கமான வழியில் நடந்து பிரவேசிங்கள்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. வழி இடுக்கமும் நெருக்கமும் இருக்கும், ஆனாலும் அங்கே பரலோகம் இருக்கும், சந்தோஷம் இருக்குன்றதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. இந்த விசாலமான இடத்துல போய் நாங்கள் மண்ணோட மண்ணாக போகிறத பார்க்கலாம். நாங்கள் மரித்தாலும் உயிர்த்தெழுந்து வரவும் இல்லை மறுரூபம் ஆகுவோம் என்ற எண்ணங்கள், சிந்தனைகள் எங்களுக்கு உள்ளத்தில் வச்சதுக்காக சோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திரப்பா சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு, வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே. எங்களை நாங்கள் புலமிட்டு எங்களை நாங்கள் பரிசுத்தமாக்கி கொள்ள உம்முடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க சாமி. நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. கொடான கொடி சோத்திரம் சாமி. நன்றி ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர தொட்டு ஆசீர்வதிங்க. அவர் தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே அப்பா. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆகஸ்ட் 15 நல்லபடியாக முடித்து கொடுத்தீங்க. என்னென்ன தேவையை வேணும் அதெல்லாத்தையும் சந்தித்தீங்கப்பா. சோத்திரம் சாமி. நன்றி ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, திடன்படுத்துங்க. உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உங்கள் தூதல் அனுப்பி எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மேம்படுத்துகிறோம்ப்பா. இந்த ஜெபங்களை ஏற்று நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகரும் முடிக்குமாறுமாய் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதியின் உணவை எங்களுக்கு என்றழைத்தள்ளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவனை பொறுத்துள்ளோம். எங்களை சோதனையோட தீமிழந்து ரட்சித்துள்ளோம். ஆமீன். சோத்திரம். Hallelujah. Praise the Lord. Amen.